ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் காஸ்டிங்கில் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோலோட ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பி லிமிடெட் மேனுஃபேக்சர்ஸ் 2 ப்ராடக்ட் விச் ஆர் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் செல்ஸ் திம் த்ரூ 2 டிவிஷன்ஸ். பி லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய். அது எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா 2 டிவிஷன்ஸில், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படிங்கிற 2 டிவிஷனில் வந்து பண்ணுறாங்க. ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேல்ஸ் பட்ஜெட் to the budget committee, following information have been made available for the year 22-23. இது வந்து ராங்காக இருக்குது. போன எடிஷன்லேருந்து இந்த எடிஷனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது இந்த நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து 2021 அண்டு 2022 இப்படி சேஞ்ச் பண்ணிட்டா ஆன்சர் கரெக்டாக இருக்கும், கொஸ்டினும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது, அதனுடைய பட்ஜெட்டட் சேல்ஸ் எவ்வளோ, ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த இயருக்குன்னா 21-22க்கு. வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அடிக்குவேட் மார்க்கெட் ஸ்டடீஸ் ரிவீல் தட் த ப்ராடக்ட் எக்ஸ் இஸ் பாப்புலர் பட் அண்டர் ப்ரைஸ்டு. பாப்புலர்னா டிமாண்ட் அதிகமாக இருக்குது பட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 இட் வில் ஃபைண்ட் எ ரெடி மார்க்கெட். அதே 2 ரூபா ஏற்றுனாலோ, எக்ஸோட ப்ரைஸ் வந்து 2 ரூபா அதிகப்படுத்தினாலும் அதனுடைய மார்க்கெட் அப்படியே தான் இருக்கோ, அது வாங்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் ஒய் இஸ் ஓவர் ப்ரைஸ்டு அண்ட் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஒய் இஸ் ரெடியூஸ்டு பை 2 இட் வில் ஹேவ் மோர் டிமாண்ட் இன் த மார்க்கெட். ஒய்யோட ப்ரைஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்களாமா. ஸோ அதை 2 ரூபா கம்மி பண்ணாங்கன்னா அதனுடைய டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் ஒய் இதை வந்து 2 ரூபா கம்மி பண்ணுறாங்க, எக்ஸோட ப்ராடக்ட் வந்து 2 ரூபா அதிகப்படுத்துகிறாங்க. த கம்பெனி மேனேஜ்மெண்ட் has agreed for the aforesaid price changes. Management வந்து இதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. on the basis of this price change and the report of the salesman following estimates have been prepared by the divisional manager. இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து டிவிஷனல் மேனேஜர் வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காரு, அதான் கீழே கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த சேல்ஸ் ஓவர் பட்ஜெட்டட் சேல்ஸ், பட்ஜெட்டட் சேல்ஸோட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் எக்ஸ் வந்து ஈஸ்ட் டிவிஷனில் வந்து 12.5%, வெஸ்ட் டிவிஷனில் வந்து 7.5% வந்து அதிகமாகும். ப்ராடக்ட் ஒய் வந்து ஈஸ்ட் டிவிஷனில் வந்து 22.5%, வெஸ்ட் டிவிஷனில் வந்து 12.5% இன்க்ரீஸ் ஆகும். வித் த ஹெல்ப் ஆஃப் இன்சென்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பைன் ஃபாலோவிங் அடிஷ்னல் சேல்ஸ் ஓவர் அண்ட் above mentioned estimate சேல்ஸ் பை த டிவிஷனல் மேனேஜர். ஆக்சுவலாக பட்ஜெட்டட் சேல்ஸ் இருக்கும், அதுலேருந்து இந்த டிவிஷனல் மேனேஜர் வந்து சொன்னார்ல இதை ஆட் பண்ணிக்கணும். அது ஆட் பண்ணது போக அட்வர்டைஸ்மெண்ட் கம்பைன் பண்ணுறனால இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதாமா. எவ்வளோ யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் இயரோட சேல்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மள யூ ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் சேல்ஸ் பட்ஜெட் ஃபார் 22-23 ஆஃப்டர் இன்கார்பரேட்டிங் அபோவ் எஸ்டிமேட்ஸ் அண்ட் ஆல்சோ ஷோ த பட்ஜெட்டட் சேல்ஸ் அண்ட் ஆக்சுவல் சேல்ஸ் ஆஃப் 21-22. இது வந்து ஈஸி, ஏன்னா அவங்க வந்து சேல்ஸ் கொடுக்கல, நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்களா. இது ரெண்டையும் இன்டூ பண்ணோம்னா நம்மளுக்கு சேல்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இந்த 22-23 அடுத்த வருஷத்துக்கானது நம்ம போடுவோம்ல, அதுக்கான பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். ஈஸியான சம் தான், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட் எக்ஸோட குவான்டிட்டி, இது ஃபஸ்ட் ஈஸியாக இருக்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் வந்து 21-22ஓட ஆக்சுவல் சேல்ஸ் அண்ட் பட்ஜெட்டட் சேல்ஸுக்கான பட்ஜெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், சேல்ஸ் பட்ஜெட். அப்போ வந்து அங்கே குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்லேயே. 800 வந்து ப்ராடக்ட் எக்ஸ் வந்து ஈஸ்ட் டிவிஷனில் ஆகுது, வெஸ்ட் டிவிஷன் வந்து 1200 ஆகுது. அதனுடைய ரேட்டும் அதுலேயே கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில். 2 இன்டூ மட்டும் பண்ணால் போதும். 800 × 18 14,400, 1200 × 18 21,600. டோட்டலாக பண்ணோன்னா ப்ராடக்ட் எக்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் ஆகுதுன்னா 36,000க்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஒய் ஈஸ்ட் டிவிஷனில் வந்து 600 குவான்டிட்டி சேல்ஸ் ஆகுது, ரேட் வந்து 42. அதே வெஸ்ட்டில் வந்து ப்ராடக்ட் ஒய் வந்து 1000 யூனிட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகுது, 42 rupeesனு. அப்போது அமௌண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 25,200 ஈஸ்ட்டில், 42,000 வந்து வெஸ்ட்டில். டோட்டல் பண்ணோன்னா 67,200 வரும். இது வந்து ப்ராடக்ட் ஒய். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1,03,200. இதுதான் டோட்டல் அமௌண்ட். இது ஒவ்வொன்றுக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அப்படியே போட்டிருப்போம்.
இதே மாதிரி தான் ஆக்சுவல் சேல்ஸுக்கும் அவங்க கொடுத்துருக்கிற குவான்டிட்டி ரேட் ரெண்டு இன்டூ பண்ணுவோம், அமௌண்ட் வரும். ப்ராடக்ட் ஒய்க்கும் குவான்டிட்டி ரேட் ரெண்டு இன்டூ பண்ணுவோம். இங்கே ஒரு டோட்டல் பண்ணுவோம். இது எதுக்குன்னா ப்ராடக்ட் எக்ஸோட சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே ஒன்று பண்ணுவோம், இது வந்து ப்ராடக்ட் ஒய்யோட சேல்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இது எதுக்குன்னா ஈஸ்ட் டிவிஷனில் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு டோட்டல் அமௌண்ட். இது எதுக்குன்னா வெஸ்ட் டிவிஷன் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு. இது வந்து டோட்டலாக ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஒய் அது ரெண்டையும் சேர்த்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டிவிஷன்லேயும் சேல்ஸ் ஆன டோட்டல் ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து 93,600. நம்மளை நெக்ஸ்ட் இயருக்கு ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். பட்ஜெட்டட் சேல்ஸ் எவ்வளோனா 800. அதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும்னா 12.5% வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 12.5% வந்து எங்கன்னா ப்ராடக்ட் எக்ஸ்க்கு வந்து ஈஸ்ட் டிவிஷனில். ஸோ இந்த ப்ளஸ் 12.5%னு போடலாம். 800 ப்ளஸ் 12.5%னு போடலாம். இல்லைன்னா இன்னொரு என்னென்னா 800 இன்ட்டு 112.5%. ஏன் 112.5%னா 100% இருக்கும் முதல்ல, அது கூட வந்து 12.5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 100 ப்ளஸ் 12.5%. ஸோ டோட்டலாக வந்து இப்போ என்கிட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 112.5% இருக்கும். ஸோ அதை அப்படியே டைரெக்டாக இன்டூ பண்ணுறாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் எதில் வேணாலும் போடலாம். கான்செப்ட் அண்ட் ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணுறோம். நீங்கள் ஆனால் இங்கே எழுதிக்கிங்க ஈஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய், வெஸ்ட் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இங்கே புக்லேயே நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளோனா ப்ராடக்ட் எக்ஸ் வந்து 12.5 7.5, ப்ராடக்ட் ஒய் வந்து 22.5 12.5. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நோட்ஸ் எதுக்குன்னா ஈஸ்ட் டிவிஷனில் ப்ராடக்ட் எக்ஸுக்கு, செகண்ட் கொடுத்தது வந்து ப்ராடக்ட் எக்ஸ்கே தான் வெஸ்ட் டிவிஷனில், தேர்டு கொடுத்துருக்கிறது வந்து ப்ராடக்ட் ஒய், ஃபோர்த்து ப்ராடக்ட் ஒய் தான், தேர்டு வந்து ஈஸ்ட் டிவிஷனில், ஃபோர்த்து வந்து வெஸ்ட் டிவிஷனில். அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்டிமேட்டட் சேல்ஸ் கிடைக்கும். அது போக ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களா, இங்கே பட்ஜெட்டட் ரேட் இருக்குல்ல, அந்த பட்ஜெட்டட் ரேட் கூட ப்ராடக்ட் எக்ஸ்க்கு வந்து +2 போடணும், ப்ராடக்ட் ஒய்க்கு வந்து -2 போடணும். அப்போ 18 + 2 20 ஆயிரும். ப்ராடக்ட் ஒய் வந்து 42 - 2 40 ஆயிரும். அதை வந்து இங்கே ரேட்டாக போடுறோம். கீழே கால்குலேட் பண்ண மாதிரியே தான் ப்ராடக்ட் எக்ஸோட அமௌண்ட் எவ்வளோங்கிறது ஈஸ்ட் டிவிஷன் அண்ட் வெஸ்ட் டிவிஷன் வந்து தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். அதை டோட்டல் பண்ணனா ப்ராடக்ட் எக்ஸ் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஒய்க்கு வந்து குவான்டிட்டி ரேட்டை வந்து இன்டூ பண்ணுறோம். அது வந்து ஈஸ்ட் டிவிஷன் லெவலோ வெஸ்ட் டிவிஷன் லெவலோன்னு தெரியும். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ப்ராடக்ட் ஒய் வந்து எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்குங்கிறது, இங்கே வந்து ஈஸ்ட் டிவிஷன் வெஸ்ட் டிவிஷனில் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஒய் ஈஸ்ட் டிவிஷனில் இருக்கிறத ஆட் பண்ணால் ஈஸ்ட் டிவிஷனோட டோட்டல் சேல்ஸ் கிடச்சிடும். வெஸ்ட் டிவிஷனில் இருக்கிற ப்ராடக்ட் எக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஒய் ஆட் பண்ணோன்னா டோட்டல் சேல்ஸ் இன் வெஸ்ட் டிவிஷன் கிடச்சிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா டோட்டல் சேல்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து Question 2. During the financial year 21-22, P Limited has produced 60,000 units operating at 50% capacity level. The cost structure at the 50% level of capacity is as under. 60,000 unitsனா இது வந்து எவ்வளோனா 50%. அப்போ வந்து 100% எவ்வளோவா இருக்குன்னா இதுதான் நார்மல் கெப்பாசிட்டி. 100% டோட்டல் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னா அதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1,20,000 இருக்கும். அதில் வந்து 50% இது இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா 60,000 இருக்குது. அது வந்து 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து 1,20,000. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா இது பர் யூனிட்னு கொடுத்துருந்தாலே வேரியபிள் காஸ்ட், இதில் அவங்களாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுதான் ஃபிக்ஸ்டு, இவ்வளோ பர்சன்டேஜ் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபிக்ஸ்டு காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே வேரியபிள் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸில் வந்து ஃபேக்ட்ரி வந்து வேரியபிளும் இருக்கும் ஃபிக்ஸ்டும் இருக்கும்ல, அதில் எவ்வளோ ஃபிக்ஸ்னா 25%.
ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ்னால் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ இது 25% எவ்வளோ வரும்னா 75% 60, அது வந்து வேரியபிளாக இருக்கும். ரிமைனிங் 20 rupees வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அது வந்து 20 × 60,000 போட்டோம்னா நம்மளுக்கு 12 lakh வரும். இது வந்து ஃபிக்ஸ்டு, இது வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. இன்ஃபர்மேஷன் என்னது கொடுத்துருந்தாங்களே தவிர ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, யூனிட்ஸ் சேஞ்ச் ஆக. நெக்ஸ்ட் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 80% வந்து வேரியபிள், நல்லா நோட் பண்ணணும். இங்கே மேலே கொடுத்தது வந்து ஃபிக்ஸ்டு, இங்கே வந்து வேரியபிள். அப்போ வந்து 40 rupeesல வந்து 80%னா 32 வந்து ஃபிக்ஸ்டு, ரிமைனிங் 8 இருக்குல்ல, 8 × 60,000 போடுவோம். 4,80,000 வரும். இது என்னவா இருக்கும்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்கும். இதுவும் சேஞ்ச் ஆகாது, என்னது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தவிர. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 100% ஃபிக்ஸ்டு. அதுவும் என்னது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இந்த யூனிட் சேஞ்ச் ஆகிறனால சேஞ்ச் ஆகாது. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The company anticipate that in financial year 22-23 the variable cost will go up by 20%. மேலே பார்த்த வேரியபிள் காஸ்ட்லாம் 100 rupees இருந்துச்சுன்னா 120 rupees ஆயிரும். ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆகுமாமா. கோ அப் பை அப்படின்னா 15% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் 100 இருந்தால் 115 ஆயிரும் நெக்ஸ்ட் இயரில் பார்க்கும்போது. வேறு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா the selling price per unit will increase by 10% to 880. அதாவது இங்கே வேரிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். 880 rupeesனால் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 110%, அதாவது 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து எவ்வளோனா இது 110%. 100%லேருந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டலாக 110%. அதனுடைய வேல்யூ தான் 880. அப்போ வந்து நம்மளுக்கு 100க்கு எவ்வளோன்னு தெரியணும். ஸோ 880 டிவைடட் பை 110% இன்டூ 100%. நார்மலாக 100% தான். எவ்வளோ இருக்குன்னா 800 இருக்கும். இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ நார்மலாக இருக்கிறது இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 10% இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் 880 ஆயிரும். நம்மளை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ரெக்வயர்டு கால்குலேட் த பட்ஜெட்டட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த ஃபினான்சியல் இயர் 21-22. மேலே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு இதனுடைய ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணணும். அது வந்து ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 22-23 எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் பேசிஸ். பட்ஜெட் வந்து போடணும். எந்த பேசிஸ்லைனா மார்ஜினல் காஸ்ட் பேசிஸில். மார்ஜினல் காஸ்ட்னா ஃபஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஃபார் த கம்பெனி அட் 50% அண்ட் 60% லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட்ஸ் அட் ரெஸ்பெக்டிவ் லெவல்ஸ். ஓகே, இங்கே வந்து இந்த பட்ஜெட் போடாததுக்கு முன்னால் இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஆன்சர் பார்க்கலாம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஈஸியானது தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே எழுதுவோம். காஸ்ட் ஷீட் மாதிரி அப்படியே எழுதுவோம். சேல்ஸு இது வந்து பர் யூனிட்டும் போட்டுக்கிறோம், டோட்டல் அமௌண்ட்டும் போட்டுக்கிறோம். சேல்ஸு அதுக்கப்புறம் அவங்க மெத்தடாட்ட கொடுத்துருந்தாங்களா ஃபஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் பேசிஸில். ஸோ ஃபஸ்ட்டு மார்ஜினல் காஸ்ட்னால் அந்த வேரியபிள் காஸ்ட்டில் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படி போட்டோன்னா நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். அந்த கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வந்து லெஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா முன்னோட சொன்ன மாதிரி தான். 880 வந்து 110%னா 100%க்கு வந்து எவ்வளோவா இருக்குன்னா 800 இருக்கும். அதுதான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ வந்து டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் டோட்டல் சேல்ஸ் வேல்யூ எவ்வளோவா இருக்குன்னா செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. செல்லிங் ப்ரைஸ் வந்து 800 இன்ட்டு குவான்டிட்டி வந்து 60,000. ஸோ 4,80,00,000 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் அங்கே கொடுத்துருந்ததெல்லாம் பர் யூனிட்டுக்கு. ஸோ 300 இன்ட்டு 60,000 1,80,00,000. 100 இன்ட்டு 60,000 60 lakh. வேரியபிள் ஓவர் ஹெட் வந்து 100, அதே 60 lakh தான். அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 60 இன்ட்டு 60,000 36 lakh. வேரியபிள் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 80 rupees. அதில் வந்து 75% வந்து வேரியபிள், 25% வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ 80 இன்ட்டு 75% 60 இன்ட்டு 60,000 36 lakh. நெக்ஸ்ட் வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்து 40 rupees. அதில் வந்து 80% வந்து வேரியபிள், 20% வந்து ஃபிக்ஸ்டு. அப்போ வந்து 32 வேரியபிள். 32 இன்ட்டு 60,000 19,20,000. அப்போ வந்து நம்மளுக்கு டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கிடச்சிரும். பர் யூனிட்டுக்கு எவ்வளோனா 652 rupees. டோட்டலாக எவ்வளோனா 3,91,20,000. சேல்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அதுலேருந்து
வேரியபிள் காஸ்ட்டை வந்து லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இது கம்பெனிக்காக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, அந்த கான்ட்ரிபியூட் அமௌண்ட் வந்து பாதி ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு போயிடும். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கு போனதுக்கு போக நிறையா இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கே பத்துலைன்னா அது வந்து லாஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஆஃபீஸ் அண்ட் அட்மின் எக்ஸ்பென்சஸ் 100% ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா 20 இருக்குது, 20 per யூனிட். ஸோ 20 into 60,000 அப்போ வந்து 12 lakh வரும். 12 lakh. அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 75% ஆஃப் 80 rupees வந்து வேரியபிள், 25% ஆஃப் 80 rupees எவ்வளோ வரும்னா 20 rupees வரும். 20 into 60,000 12 lakh. ஃபிக்ஸ்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 20% வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 8 வரும். 20% ஆஃப் 40. 20% ஆஃப் 40னா 8 rupees வரும். ஸோ 8 into 60,000 4,80,000. டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோனா 28,80,000. நம்மக்கிட்ட இருக்கிற கான்ட்ரிபியூஷன் 88,80,000. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் என்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஸோ ப்ராஃபிட் 60 lakh வந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா எக்ஸ்பெக்டட் பட்ஜெட் நெக்ஸ்ட் இயருக்கு வேண்டி போட போகிறோம். எவ்வளோ லெவல்னா 50% அண்ட் 60%. ஸோ மறுபடியும் 2 காலம் வந்து சேர்ந்து வரும். 72,000 போட்டு பர் யூனிட் அண்ட் அமௌண்ட். இங்கே என்ன பண்ணோம்னா நம்ம இந்த சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்களா, வேரியபிள் காஸ்ட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகும், ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 15% இன்க்ரீஸ் ஆகும், செல்லிங் ப்ரைஸ் வந்து 880 எடுத்துக்கும். 110% இன்க்ரீஸ் ஆகி 880 இருக்கும். ஓகே, இங்கே வந்து வேரியபிள் காஸ்ட்டு 300 இருந்துச்சு. டைரக்ட் மெட்டீரியல் 300 + 20% 360. டைரக்ட் வேஜஸ் எவ்வளோனா 100 + 20% 120. வேரியபிள் ஓவர் ஹெட்ஸும் 100 + 20% 120. இங்கே கீழே நோட்ஸில் எழுதிக்கிங்க. இங்கே எதுவும் கொடுக்கல, நீங்கள் நோட்ஸாக போட்டு எழுதினாலும் சரி, அந்த 20% அப்படின்னு நீங்கள் நோட்ஸ் கீழே இது கீழே அப்படியே காட்டினாலும் சரி, 300 + 20% அந்த மாதிரி கீழே ஒரு நோட்ஸில் காட்டினாலும் சரி. ஆனால் நோட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 60 rupees இருந்துச்சா, 60 rupees + 20% 72. வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து 60 + 20% அது 72. இதே மாதிரி தான் 72,000 லெவல்லையே வரும். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இது வந்து 32 rupees இருந்துச்சா, 32 + 20% 38.4. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 15%. அப்போ வந்து இங்கே 12 lakh + 15% 13,80,000. இதே மாதிரி தான் 72,000 அதுக்குள்ளே இருக்கும். ஏன்னா இது சேஞ்ச் ஆகாது. வேரியபிள் காஸ்ட் வந்து பர் யூனிட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது, ஓவராலாக பார்க்கும்போது சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து ஓவராலாக சேஞ்சஸ் ஆகாது, பர் யூனிட் பார்க்கும்போது சேஞ்சஸ் இருக்கும். அதே நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இது 12 lakh + 15% 13,80,000. ஃபிக்ஸ்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 4,80,000 + 15% அது வந்து 5,52,000. அதே தான் 72,000 லெவல்லையும். இப்போ என்ன பண்ணுவோன்னா இது 2 இன்டூ பண்ணுவோம். 360 × 60,000 அந்த மாதிரி போடுவோம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இந்த குவான்டிட்டி இங்கே வந்து குவான்டிட்டி 60,000 இன்டூ பர் யூனிட் அதெல்லாம் போட்டோம்னா இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்டுக்கு கண்டுபிடிப்போம். அப்படி வேரியபிள் காஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சி செல்லிங் ப்ரைஸ்லேருந்து லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். இதே மாதிரி 60,000 யூனிட்ஸ் அண்ட் 72,000 யூனிட்ஸில் வந்து போடணும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஃபைன் பண்ணோம்ல, அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் எல்லாத்தையும் இதுலேருந்து லெஸ் பண்ணணும். இதில் இருந்தால் கான்ட்ரிபியூஷன்லேருந்து லெஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியும். இப்போ வந்து கான்ட்ரிபியூஷனோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட். இங்கே வந்து கான்ட்ரிபியூஷனோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். 60,000 யூனிட்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 25,44,000. 72,000 யூனிட்ஸில் வந்து 37,15,200 அது வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அவ்வளோதான், இந்த சம்மு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரிமைனிங் சம்ஸ்லாம் பார்க்கலாம்.